குட் மார்னிங். ஒரு கப் ஒரு சிந்தனை. இன்னைக்கு நாங்கள் சின்ன வயசில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கதை பற்றி பார்க்கலாம். ஆனால் அது ஒரு பக்கம்தான். இன்னும் 3 பக்கங்கள் நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருந்தா இன்னொரு கதை நீங்கள் கேட்டுக்கலாம். முயலும் ஆமையும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம், ஒரு ஊரில் ஒரு முயலும் ஆமையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த முயலுக்கு அடிப்படையில் நான் என்னுடைய பலம் ஓட்டப்பந்தயத்தை வச்சா நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா முயல் எப்போவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது இல்லையா? அதுக்கு ஆமைன்ற இயலாமை தெரியும், ஆமைக்கும் அது தெரியும். ஆனால் முயல் என்ன செய்யும்? ஒரு ஃப்ரெண்ட்ஸின் அடிப்படையில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த ஆமைகிட்ட கேட்கும், நாம் ஒரு போட்டி வச்சு பார்ப்போமா, இல்லை யார் பலசாலின்னு தெரிஞ்சிடும்னு கேட்கும். ஆமைக்கு கொஞ்சம் கூட எதுவுமே பின் யோசனை கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், முயல் மேலே இருக்கிற நட்பு. ஆமான்னு ஒத்துக்கும். இப்போ தான் அந்த முயல் சொல்லும், நாம் இன்னைக்கு ரோட்டை போட்டி வைப்போம், யார் ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆமைக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. பரவாயில்ல, இந்த ஓட்ட போட்டி நாம் கலந்துக்கலாம், நண்பன் தானே ஆசைப்படுறான்ட்டு ஆமையும் கலந்துக்கிடுச்சு. எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஓட்டப்போட்டி ஸ்டார்ட் பண்ணிச்சுது. முயல் பறந்து போயிடுச்சு. அந்த வேகத்தில் முயல் போயிடுச்சு. ஆமையால் அப்படி ஓட இல்லாது அடி மேலே அடி எடுத்து வச்சு தன்னுடைய இயன்ற ஸ்பீட்டில் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஒரு தூரத்தில் போன முயலுக்கு நிச்சயமாக தெரியும், ஆமை இப்போதைக்கு இந்த இடத்துக்கு வரப்போகிறது இல்லை, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக கிட்ட வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஓடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுது. அதில் போதாத நேரம் தூங்கிடுச்சு. ஆனால் அது தூங்கி இருக்கிற பொழுது ஆமை அந்த முயல் இருந்த இடத்துக்கு வந்துடுச்சு. நண்பர் தூங்கிட்டு இருக்கிறது அவருக்கு இப்போ தெரியும். ஆனாலும் ஆமை தன்னுடைய இலக்கை நோக்கி தன்னோட பயணத்தை கொஞ்சம் கூட தாமதிக்காம போய்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கண் விழித்த அந்த முயலுக்கு தான் தோற்று போனது தெரியும். ஏனென்றால் இந்த எல்லைக்கோட்டை தொட்டது இப்போ ஆமை தான். இப்போ அந்த முயலுக்கு தன்னுடைய தவறு புரிந்தது. இது எங்களோட நீதி கதை. இந்த நீதி கதையிலிருந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னதான் ஒருத்தனுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட், தன் பலத்தில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலும் அந்த ஓவர் கான்ஃபிடென்டே அவனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை உருவாக்கும். நிறைய பேர் எங்களோட வாழ்க்கையில் அப்படி இருக்குது. நம்ம நிறைய கவலை ஈனமான சில தவறுகள் செய்வதற்கு அடிப்படை காரணமே எங்களுடைய திறமை மேலே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கை. என்னதான் ஆனாலும் எனக்கு என்னுடைய அம்மா சொல்லி தந்திருக்கிற ஒரு பழமொழி இந்த இடத்துல ஞாபகம் வருது. கூரம்பாயினும் வீரியம் பேசேல் என்று அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலில் ஒரு ஸ்பீச்சுக்கு நான் தலையங்கமாக அதை யூஸ் பண்ணேன். அது மாதிரியா என்னதான் ஆனாலும் எங்களுடைய பலத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை இருந்தாலும் அதை சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நம்ம இடங்களில் மிஸ்டேக் பண்ணுவோம். அப்புறம் எப்போவுமே நிதானமாக நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி பெறணுன்றதுக்காக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இது முதலாவது நீதி கதை. சரி, இது செகண்ட் வேர்ஷன். இப்போ அந்த முயல் தோற்று போனது இல்லையா? முயல் இப்போ ஆமையிட்ட கேட்கும், சரி நண்பா, நீ ஜெயிச்சிட்ட, இன்னும் ஒரு தரம் இந்த போட்டியை வச்சு பார்ப்போமா, இப்போ யார் ஜெயிக்கிறன்னு பார்க்கலாமான்னு கேட்கும். ஆமைக்கு இப்பவும் தெரியும், முயல் தன்னுடைய தவறு உணர்ந்துட்டது, இந்த இடத்துல முயல் ஜெயிக்கும்ன்றதும் ஆமைக்கு தெரியும். சரி நண்பான்னு சொல்லி அந்த இடத்துலையும் முயலுக்கு சப்போர்ட்டிவா அந்த ஆமை என்ன செய்யும்? போட்டியில் கலந்து கொள்ளும். இந்த வாட்டி செகண்ட் வேர்ஷன். இப்பயா இந்த வாட்டி என்ன ஆகும்? ஓட்டப்போட்டி ஸ்டார்ட் ஆச்சுது. முயல் தன்னுடைய தவறு உணர்ந்தபடியா எங்கேயுமே நிப்பாட்டல. அடுத்த ஒரு சில நிமிஷத்துல அந்த எல்லைக்கோட்டுக்கு முயல் போய் சென்றுடுச்சு. ஆனால் ஆமை அப்பவும் பொறுமையாக தன்னுடைய இயல்பான வேகத்துல முன்னேறி அது 2வதாக இந்த எல்லைக்கோட்டை தொட்டது. இப்போ முயலுக்கு மேக சந்தோஷம், நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆமைக்கும் சந்தோஷம், என் நண்பன் ஜெயிச்சதுல. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட புரிஞ்சு கொள்ளுங்க. தன்னுடைய இயல்பு நிலை தெரிந்த ஆமைக்கு முயல் ஜெயிக்கும் என்பதும் தெரியும். ஆனால் இடையில் தான் நிறுத்தக்கூடாது. முயல் போய் ஜெயிச்சிட்டதுன்றதுக்காக அந்த ஆமை தன்னுடைய பயணத்தை இடைநிறுத்தவில்லை. தன்னுடைய இயல்பான அந்த வேகத்துல சென்று அந்த எல்லைக்கோட்டை தொட்டது. அப்போ ஒருவேளை நம்மளுடைய சில பேருக்கு நம்ம ஸ்கூலில், காலேஜில், யூனிவர்சிட்டியில்
நம்ம படிக்கும் பொழுது இயல்பாக சில பேருக்கு ஃபெயிலியர்ஸ் வரலாம். இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவல்னு ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம். அதில் முதலாவது ஷை, செகண்ட் ஷை, தேர்ட் ஷைன்னு 3 ஷை இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஷையில் நம்ம ஒரு வேளை தோற்று போனால் சில பேர் அத்தோட படிப்பு வேணாம்னு முட்டை கட்டிடுவாங்க. ஓ லெவல்ஸில் சரி, ஏ லெவல்ஸில் சரி, யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் சரி, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் 2வது 3வது சந்தர்ப்பத்தை கூட கரெக்டாக பயன்படுத்தி ஜெயிச்சவர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்க. அப்போது அந்த இயல்பு என்பதுக்கு மாற்றம் வரக்கூடாது. இந்த ஆமை தன்னுடைய இயல்பு நிலையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. தன்னுடைய இயல்பான அந்த வேகத்தை நிறுத்தாமல் தன் எல்லைக்கோட்டுக்கு போக வேண்டும். நான் தோற்றாலும் பரவாயில்லை, என்னுடைய பயணத்தில் நான் ஜெயிக்க வேண்டும் என்ற உறுதியில் அந்த ஆமை இருந்தபடியா 2வதாக என்றாலும் அது போய் தன்னுடைய எல்லைக்கோட்டை தொட்டது. இது 2வது நீதிக்கதை. இப்போ 3வது ஒரு வேர்ஷன் சொல்ல போறேன். இப்போ ஆமைக்கு அந்த முயலுக்கு ஒரு லெசன் எடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. ஓகே, நண்பனுக்கு அவனுடைய நிலையை புரிய வைக்க வேண்டும் என்ற தன்னுடைய நட்பின் அடிப்படையில் ஆமை கேட்டது, நண்பா, முதல் வாட்டி நான் ஜெயிச்ச போது நீ என்னட்ட 2வது வாட்டி ஒரு போட்டி வைக்கலாமான்னு கேட்டா இல்லையா? இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன், வாரியா இன்னொரு ஓட்டப்பட்டி வைப்போம்னு சொல்லுது. இப்போ முயலுக்கு அதீத சந்தோஷம். தெரிஞ்சுக்கிட்டே ஆமை தோக்குறதுக்கு வருதே, இதை விட என்ன கொடுப்பனவு வேணும்? நான் தான் ஜெயிக்க போறேன்றது அந்த அளவுக்கு அதுக்கு தெரியும். இப்போ ஆமைகிட்ட சொல்லிச்சா முயல், ஓகே நீ சொல்லு, நான் ரெடின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த ஆமை சொல்லிச்சான், நண்பா, இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம். இந்த எல்லைக்கோட்டு முடிவு நீ சொன்ன இடமா இருக்காது. இப்ப நான் சொல்ற இடத்துக்கு தான் நாம ஓடணும். நீங்க வந்த திசைக்கு எதிர் திசையில நம்ம இப்ப ஓடுவோமான்னு கேக்குது. நீ உலகத்தில் எந்த திசையை காட்டினாலும் நான் வர உன்னோட ரெடியா இருக்கேன்னு சொல்லி முயல் ஓவர் கான்ஃபிடென்ட்ல அந்த வார்த்தையை விட்டுருச்சு. சரி, திருப்பியும் ஓட்டப்பட்டி ஸ்டார்ட் ஆச்சு. ஆஸ் இட் சேம் முயல் அசுர வேகத்தில் போயிடுச்சு. ஆமை தன்னுடைய இயல்பான அந்த வேகத்தில், மிதமான வேகத்தில் அடிமேல் அடி எடுத்து அண்ணனடை போட்டு போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பிறகு அந்த ஆமைக்கு தெரியும், பார்த்து சிரிச்சு கொண்டே போயிட்டு இருக்கு. முயல் ஒரு இடத்துல அப்படியே நிலைச்சு நிற்கிறார். அதுக்காக ஓடவே இல்லை. முயல் அப்படியே நின்றுடுச்சு. ஆமைக்கு தெரியும் இந்த இடத்துல போய் முயல் நிற்கும். ஏன் தெரியுமா? அந்த திசையில ஒரு குறிப்பிட்ட பாதைக்கு அங்கால ஒரு குளம் ஒன்று இருக்கு, ஒரு ஆறு ஒன்று இருக்கு. அந்த ஆற்றை கடந்துதான் அந்த எல்லைக்கோடு இருக்கும். ஆமை புத்திசாலித்தனமாக அந்த திசையை தீர்மானித்தது. இப்ப புரியுதா? ஒரு சவால், பயணத்தில் ஒரு சவால் வந்தோடனே முயல் ஸ்டம்பிச்சு போயிடுச்சு. ஏன் தம்பிச்சு போச்சு? முயலுக்கு இப்பொழுதுதான் தன்னுடைய இயலாமை என்பது தெரியும். ஏன்னா அது தண்ணீரை நீந்தி போற அளவுக்கு அதோட இயலாமை இருக்கு. ஆனா ஆமைக்கு தெரியும் தான் தரையை விட தண்ணீர் பலசாலி என்பது. தன் பலத்தை எவனொருவன் உணர்கிறானோ அவனே பலசாலி. தன் பலகீனம் எவனொருவனுக்கு உணரப்படுகிறதோ அவன் அதிபலசாலியா மாறுவான். முயல் பலசாலி தான், ஆனால் அதிபலசாலி இந்த இடத்துல யாரு? ஆமை. அது அழகா போச்சுது. முயலை பார்த்து ஒரு சிரிப்பொன்னு சிரிச்சுட்டு தண்ணியில இறங்கிச்சு, நீந்திச்சு, அந்த பக்கம் எல்லைக்கோட்டை போய் தொட்டுடுச்சு. இப்ப ஜெயிச்சுதாரு? ஆமை. புரியுதா? எந்த அளவு வேகமா வந்தாலும் அந்த வேகத்துக்கு ஒரு தடை உருவாகும் பொழுது, தன்னுடைய திறமை அந்த இடத்தில் முற்றுப்பெறும் பொழுது இயலாமல் பல பேர் நிற்கிறார்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. சில பேர் தன் குடும்ப சூழ்நிலையில தந்தையை இழந்தோன்னு, அல்லது தாயை இழந்தோன்னு, அல்லது குடும்பத்துல சில சிக்கல் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் பொழுது, குழந்தைகளும் ஆறும் வாழ்க்கையில தங்கள் எதிர்காலமே இல்லை என்று உடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிற இடம் இந்த முயல் போல. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய திறமை மேல் நம்பிக்கை இருந்தாலும் தங்களுடைய பலகீனம் எதுவாக இருக்கும் என்பதில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. அப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க பலசாலி தான், ஆனால் எங்கள் பலகீனம் என்ன என்பதை நாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் பலகீனம் எங்கள் எதிரிக்கு தெரிந்தால் நாங்கள் அவர்களுக்கு அடிமையாகி விடுவோம். என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ பலமும் தெரியணும், நம்ம பலகீனமும் நமக்கு தெரியணும் என்றத இந்த 3வது வருஷம் நமக்கு சொல்லிச்சு. சரி, இப்போ முடிஞ்சு போச்சா? இப்போ முயலுக்கு ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப கவலை. நம்மளுடைய பலம் இவ்வளவு தானா என்று கவலை. அப்படியே ஓஞ்சு போய் உட்கார்ந்துருக்கு. இப்போ நண்பனை தேற்ற வேண்டிய பொறுப்பு இன்னொரு நண்பனுக்கு இருக்கல்லவா? ஆமை கேட்டது, நண்பா, நீ ரொம்ப கவலைப்படுற, சரி வா, உனக்காக
உண்ட திருப்திக்காக இன்னொரு ஓட்ட போட்டி வைப்பமான்னு கேட்குது. முயலுக்கு இப்போ பயம். ஏண்டா ஆமை ரொம்ப பலசாலி, தன்னுடைய பிரெயின் பவரில் பலசாலின்னு அவனுக்கு தெரியும். எப்படியும் நம்ம ஜெயிச்சிருவான். இல்லை நான் வரலப்பா இந்த ஆட்டத்துக்கு, நீ தான் ஜெயிப்பேன்னு இப்போ சரண்டர் ஆயிடுச்சு. அப்போ ஆமை சொல்லிச்சான், நண்பா பயப்படாது, இப்போ நான் வைக்க போகிற இந்த ஓட்ட போட்டியில் நானும் ஜெயிப்பேன் நீயும் ஜெயிப்பா என்று சொல்லிச்சான். அது எப்படின்னு கேட்டுச்சான். நாங்கள் வேற திசைக்கு ஓட போறியா? இல்லை, இப்போ நாம் போன திசையில் தான் நாங்கள் 2 பேருமே ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிச்சான். முயலுக்கு ஒரே குழப்பம். நான் தானே தண்ணியில் இறங்கி நீந்த மாட்டேனே, அப்புறம் எப்படி ஜெயிப்பேன்? அப்போ சொல்லிச்சான் ஆமை, நண்பா நானும் நீ நல்ல நண்பர்கள், ஆனால் என்கிட்ட இல்லாத ஒரு பலம் உன்னிட்ட இருக்கு, உன்னிட்ட இல்லாத ஒரு பலம் என்னிட்ட இருக்கு. தரையில வேகமா ஓட முடியும் உன்னால மட்டும்தான், என்னால் என்னைக்குமே ஓட முடியாது. ஆனால் தண்ணியில அழகா நீந்த முடியும், என்னால மட்டும்தான், உன்னால நீந்த முடியாது. நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள் தானே, ஏன் நாங்கள் 2 பேரும் டீம் ஒர்க் பண்ணி இந்த போட்டியை ஜெயிக்க கூடாது? தரையில ஓடும் பொழுது நீ என்னை தூக்கிக்கிட்டு ஓடு, அதுவே கடல் வரும், அந்த ஆறு வரும் பொழுது நான் உன்னை சுமந்துக்கிட்டு ஓடுறேன், இப்ப 2 பேருமே ஜெயிக்க முடியும் இல்லையான்னு கேட்டுச்சு. இதான் டீம் ஸ்பிரிட்ன்றது. ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலையும் இந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும். ஒரு பள்ளி பருவத்திலையும் இந்த டீம் ஸ்பிரிட் இருக்கணும். முக்கியமாக ஒரு ஜாப்ல இருக்கும் பொழுது இந்த டீம் ஸ்பிரிட் முக்கியம். ஏனென்றால் நீங்க ஒரு மேனேஜர் கிரேட்ல இருக்கிறீங்கன்றதுக்காக உங்களுக்கு எல்லா திறமையும் இருக்குதுன்னு மமதை கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய சித்தாந்தம். என் கீழுக்கு இன்னைக்கு ஒருத்தர் இன்டர்வியூ வச்சு வேலைக்கு எடுத்தாலும் அவன்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய திறமை இருக்கும். அந்த திறமையையும் பயன்படுத்தி ஒரு ஹைபிரிட் மெத்தட்ல, ஹைபிரிட்னா தெரியுமா, 2க்கு மேற்பட்ட சக்திகள் ஒன்று சேர்வது ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காரெல்லாம் பேட்டரியும் பெட்ரோல்லையும் ஓடுது இல்லையா, அது ஹைபிரிட்னு சொல்றோம் இல்லையா, அது போல 2க்கு மேற்பட்ட சக்திகள் ஒன்று சேரும் பொழுது உருவாகக்கூடிய பவர் புதுமையாக இருக்கும். அந்த மாதிரி 2 பேர் அல்லது 3 பேர் அல்லது குழுவின் பவரை ஒன்றாக்கும் பொழுது அல்டிமேட் பவர் உண்டு அங்கு ஜென்ரேட் ஆகும். அந்தபடியா இப்போ அந்த ஓட்டப்பட்டி ஸ்டார்ட் ஆச்சு. சொன்னது போல தரையில மிக வேகமாக அந்த முயல் ஆமையை தூக்கிட்டு போச்சு. அந்த ஆறு வந்த இடத்துல ஆமை இப்போ முயலை தூக்கிட்டு கடந்துச்சு. இப்போ 2 பேருமே எல்லை போட்டு தொட்டார்கள். சந்தோஷமாக தங்கள் நட்பை பாராட்டினார்கள். இந்த கதை முடியுது. 4 வருஷம் நல்லா இருக்குங்களா? அப்ப இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னது? நாம யாம் பெரிதும் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், யாவர்க்கும் யாதொன்று எளிக்கு. புரிந்து கொள்ளுங்க, நான் தான் பெருசு என்று மமதை என்னைக்குமே வேணாம். மேபி அன்னைக்கு அவர் அதை ஜெயிச்சிருக்கலாம். உங்களை நண்பரோ அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவரோ அல்லது உங்களோட பாடசாலையில் உங்களை ஜெயிச்சவரோ அன்று அந்த போட்டியில் ஜெயிச்சவராக இருப்பார், என்றுமே அல்ல. ஒருத்தருடைய தோல்விக்காக என்னைக்குமே இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவென்று யாரும் முடிவெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். ஏனெண்டா என்கிட்ட வந்த சில பேர், ஒரு சில பேர், நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெகட்டிவ்னு நினைக்காதீங்க. நான் என்கிட்ட ஒரு கவுன்சிலிங் பண்ணதில் தோல்வி அடைந்ததால் 2 உயிர்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டார்கள் இந்த கடந்த காலத்தில். எனக்கு அது வலிக்குது. அவர்களுக்கு நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணேன், தோல்வி என்றது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்னு. ஆனால் என்னுடைய சொல்ல கேட்கல. இது ஒன்று 2019ஆம் ஆண்டு நடந்திருக்கு, ஒன்று அதுக்கு முன்னாடி. சரிங்களா? அந்த இருவரும் தன்னோட வாழ்க்கையை அழித்து விட்டார்கள். இந்த உலகத்தில் அவங்க 2 பேரும் இல்லை, வாழ வேண்டிய இளஞ்சிறுவர்கள். அப்போது என்கிட்ட வந்து கவுன்சில் பண்ணவர்களில் அந்த 2 பேரும் போகும்பொழுது அன்னைக்கு நான் ரொம்ப வலிச்சது. நான் தானே திருப்பி சொன்னேன், தோல்வி என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது, இது கூட ஒரு வெற்றிக்கு ஒரு முதல் படியாக எடுத்துக்க சொல்லி. ஆனால் அவங்க சிந்தனையில் அவங்க அந்த வலிதான் அவர்களுக்கு இருந்ததே தவிர அந்த தோல்வியினால் வந்த வலியை தாங்க முடியாமல் அவர்கள் தங்கள் உயிரை அழித்து கொண்டார்கள். அப்படியான எந்த சூழ்நிலையும் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாதுன்ற சிந்தனை எனக்கு அன்றைக்கே என் மனதில் வந்தது. அதுக்காக நிறைய பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது, தோல்வியும் ஒரு வெற்றிக்கு ஒரு முதல் படிதான். இந்த பேச்சு, இன்றைக்கு நான் சொல்லப்பட்ட இந்த ஸ்பீச்சில் இருந்து நீங்கள் ஏதாவது நல்ல தகவல் எடுத்திருந்தால், உங்களோட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருந்தால், உங்கள் பலம் என்ன, உங்கள் பலகீனம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக என்று தெரியும் என்றால் கமெண்ட் பாக்ஸில் அது கமெண்ட்ஸாக ரிலீஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைய தலையங்கம், முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், ஆனால் முயலாமை என்னைக்கும் ஜெயிக்காது. புரியுதுங்களா? ஒரு கப்புடன் ஒரு சிந்தனை. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். God bless you.